சென்னை மாநகராட்சியினுடைய தணிக்கையாளர் திரு ஆ விஸ்வேஸ்வரன் கனகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மெல்லினம் 2025. இந்த மனித பிறவி பெண் அன்பில் அடங்கும், பெண் அன்பில் தொடங்கும். மெல்லினம் பெயரே சிறப்பாக இருக்கிறது என்றார் என் நண்பர் மொழிபெயர்ப்பாளர் லியோ ஜோசப் அவர்கள். பெண்களுக்கான மாத இதழ் நிறைய தமிழில் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவல் விகடன் என்கிற பத்திரிகைக்கு அடுத்தபடியாக சிறந்த பெண்களை எல்லாம் தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவிக்கிற ஒரு இதழாகத்தான் மெல்லினத்தை நான் பார்க்கிறேன். அவல் விகடனுக்கு அடுத்தபடியாக பெண்களை சிறப்பு செய்கிற கௌரவிக்கிற ஒரு இதழாகத்தான் நான் மெல்லினத்தை பார்க்கிறேன். மெல்லினம், இடையினம், வல்லினம் என்பார்கள். மெல்லினம் பெண்களை குறிக்கும். பெயரே சிறப்பாகத்தான் இருக்கிறது. இந்த விருது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அன்பிற்குரிய நான் அக்கா என்றே அழைப்பேன், திருமதி செல்வி அவர்களை அழைப்பதற்காக வீட்டிற்கு சென்றோம். நான் பொதுவாக அக்கா அவர்களை பெரிய அளவில் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அக்காவின் கணவர் இப்போது வந்தார் இல்லையா, டெல்லி பாபு சார், ராணுவ விஞ்ஞானி அவர்கள், அவர் சொன்னார், அக்கா சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப பெரிய ஆள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய போர் விமான படை தளங்கள் அத்தனைக்கும் சென்று வந்த முதல் பெண்மணி இவர்தான். இந்திய விமானவியல் நிறுவனத்தின் முதன்மை மேலாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் மட்டுமல்ல, உலகின் தலை சிறந்த நிறுவனமான போயிங் அப்படி என்று சொல்லப்படுகிற அமெரிக்க விமானத்தில் தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர். போர் விமானங்கள் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தில் பேடன் ரைட் பெற்றவர். போர் விமானத்தில் ஒரு இலகுரக விமானம் சொல்லுவாங்க, தேஜஸ் ரக விமானங்கள் போன்றவற்றையெல்லாம் தயாரிக்கின்ற அவர் சொன்ன மாதிரியே அவங்க மெல்லினம் இல்லை, வல்லினம் தான். ஏன்னா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எவ்வளோ தூரம் இன்னைக்கு 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷனுங்கிற மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற உலகில் இன்னைக்கு அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட ராமநாதபுரம் மண்ணில் இருந்து வந்த கலாமிற்கு அடுத்து வந்த ஒரு பெண் கலாமாகத்தான் நான் அக்கா அவர்களை பார்க்கிறேன். அடுத்ததாக, அதாவது தீபம், நான் பார்த்த சாரதி ஒரு இதில் சொல்லுவாங்க, உலகத்தில் 7 அதிசயம்னு ஒன்று இல்லவே இல்லை. உலகத்தில் 7 அதிசயம்னு ஒன்று இல்லவே இல்லை. 2 அதிசயங்கள் தான். ஒன்று மனிதர்களை மனிதராக பார்ப்பது, இன்னொன்று மனிதர்களிடமிருந்து பிரிவது. ஸோ உங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய தருணத்தை தந்த மெல்லினம் ஒரு அதிசயம். கவிஞர் மனுஷியபுத்திரன் வந்த பிறகு பேசலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அவரை பற்றி ஒரு சில வரிகள் நான் சொல்லிவிட்டு அடுத்ததாக பேச ஆரம்பிக்கிறேன். அத்தனை இலைகளும் உதிர்ந்த மொட்டை மரங்களானால் என்ன, அதிலும் ஒரு கிளி வந்தமரும், அது இன்னும் மரம் என்பதை நினைவூட்ட. இப்படி நிறைய கவிதைகளை எழுதி கொண்டே இருப்பார். இரவு முழுக்க கவிதைகள் எழுதுவார், பகல் முழுக்க அரசியல் பேசுவார். இதுதான் அவரிடம் இருக்கக்கூடியது. இரவுகளை தன் கவிதைகளால் கிழித்த சூரியன் இவர். இரவுகளை தன் கவிதைகளால் கிழித்த சூரியன் இவர். இன்னும் வரல, வந்துகிட்டு இருக்கிறாரு. சூரியனுக்கு அருகில் மற்றும் ஒரு சூரியன். இவர் எழுதுகிற கவிதையெல்லாம் இரவை மட்டும் கிழிக்கவில்லை, சென் பீட்டா, சென் ஆல்பா போன்று பிறக்கின்ற தலைமுறைக்கும் கவிதை கோடு வரைந்தவர். இவர் எழுதுகிற கவிதை எல்லாம் இரவை மட்டும் கிழிக்கவில்லை, சென் பீட்டா, சென் ஆல்பா போன்று பிறக்கின்ற தலைமுறைக்கும் கவிதை கோடு வகுத்தவர். மொக்கை பிகர்னு ஒரு கவிதை எழுதியிருந்தாருங்க. அதை எல்லாரும் படிச்சு காமிப்பாங்க. மொக்கை பிகர்களை கூட சரித்திரத்தில் இடம்பெற செய்யும் இவருடைய கவிதை விண்ணில் தடம் பதிக்கும் என்று அவருக்காக ஒரு சில வரிகள் எழுதி வைத்திருந்தேன். நண்பர் முன்னாடியே என்ன பேச அழைத்து விட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர், துறை தலைவர் உமாதேவி கணேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை இலைகளும் உதிர்ந்த மொட்டை மரங்களானால் என்ன, அதிலும் ஒரு கிளி வந்தமரும், அது இன்னும் மரம் என்பதை நினைவூட்ட என்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் மனுஷியபுத்திரன் அவர்கள் இங்கே வந்துள்ளார். கவிதைகளின் இரவு நேரத்தை கீழே அடியிட்டு காமித்திருப்பார். இரவு 9:15, இரவு 10:15, இரவு 11 மணி என்று. பின்னிரவு, நள்ளிரவு, முன்னிரவு, எந்த இரவுமே இல்லாமல் அத்தனை இரவுகளையும் தன் கவிதைகளால் கிழித்த சூரியன் இவர். சூரியனுக்கு அருகில் மற்றும் ஒரு சூரியன். இவர் எழுதுகிற கவிதையெல்லாம் இரவை மட்டும் கிழிக்கவில்லை, சென் பீட்டா, சென் ஆல்பா போன்று பிறக்கிற அத்தனை தலைவருக்கும் கவிதை கோடு வாசித்தவர் நம் முன்னால் வந்திருக்கிறார். மெல்லினத்தை பாராட்ட இவரை போன்ற மிகப்பெரிய கவிஞர்கள் வந்திருப்பது மெல்லினத்தின் சாதனையே. அந்த மெல்லினம் இரட்டையர்கள் ராஜவேல் மற்றும் முத்துப்பாண்டி அவர்களை பெருமையோடு வாழ்த்தி இந்த 11ஆம் ஆண்டு விழா சிறக்க வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான முறையிலே வாழ்த்துறை நிகழ்த்திய திரு கனகராஜ் அவர்களுக்கு முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜமாணிக்கம் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்.